ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்து திருப்புமுனை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவனுடைய அற்புதமான கரம் உங்களை வழி நடத்துவதாக. திருப்புமுனை நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்களை சந்திக்கிறோம். ஒரு சில வாரங்களிலே ஒரே குடும்பத்தார், அநேக வாரங்கள் தேவன் எவ்விதமாய் அவர்களை வழி நடத்தி வந்தார். அவங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாங்க. சின்ன வயசில் எப்படி இருந்தோம், வாலிப வயதில் எப்படி இருந்தோம், எங்கள் தாத்தா பாட்டி ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார், அதனால் இன்று நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சாட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் திருப்புமுனை நிகழ்ச்சியாக இருக்கிறது. நாம் இந்த நாளிலே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் பாபு அவர்கள் வாழ்விலே கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்தார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனையாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது எப்படி என்று நாம் இந்த நிகழ்வுகள் மூலமாய் தெரிந்து கொள்ள நிச்சயமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சார், டீச்சர், உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கடந்த வாரத்தில் கூட சொன்னீங்க, உங்களுடைய தகப்பனார், அவர்கள் தாத்தா, அதாவது உண்மையான தேவனை தேடி இந்த உலகத்தில் சமாதானத்துக்காக எல்லாரும் ஓடுறாங்க. ஒவ்வொரு இடங்களை தேடி போகிறாங்க. ஒவ்வொரு இடங்களிலும் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி போகிறாங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், புனிதமான பயணம் அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கங்கள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் தேவனை தேடி இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது அது 60-70 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் அப்படி தேவனை தேடும்போது தேவனை கண்டு கொண்டார்கள். இந்த நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய வசனம் என்ன? அன்று நேபுகாத் நேசார் ஒரு நிறுவிய ஒரு சிலையை அவர்கள் வணங்க செய்வதில் வற்புறுத்திய பொழுது அவர்கள் சொன்ன அந்த வசனம் எனக்கு என்னுடைய அப்பாவுடைய நிகழ்வில் வந்த அந்த நிகழ்ச்சியை சம்பந்தப்பட்டதான ஒரு வசனம் அது. அதாவது அவர்கள் ராஜாவிடமிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, இந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும், கீதவாத்தியங்கள் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை நாங்கள் வணங்க மாட்டோம், ஆண்டவர் உம்மிடத்தில் ஒருவேளை தப்பிவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக சொன்னார்கள். அதே போல் ஏன் அந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறதுன்னு சொன்னால், என்னுடைய தகப்பனார் அவர் பாரதி வித்யாலயாவில் அவர் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற காலத்தில், ஏனென்றால் குடிகாடு பள்ளியில் 10ஆம் வகுப்பு இல்லை, அது அரசாங்கத்தினால அவங்க என்ன செய்யலைன்னா ரெகக்னைஸ் வாங்காதனால அவர் வெளியே 10ஆம் வகுப்பு இங்கே படிக்க வந்திருக்கிறார் பாரதி வித்யாலயா. அது மிக ஒரு நம்முடைய கிறிஸ்தவ பள்ளி அல்ல அது. ஆகவே அவர் அந்த இடத்துல படிக்கின்ற பொழுது சனிக்கிழமைகளில் அவர் விடுமுறை எடுப்பதில் மிகுந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. அப்பொழுது மனுவேல் சுந்தரம் அவர்கள் தான் அந்த பள்ளியில் போய் போதகர் அவர்கள் இவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவர் போனதுனாலே அந்த தலைமை ஆசிரியர் அவரை மதித்து அவருக்கு அந்த சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இவர் எல்லா சனிக்கிழமையும் வரலன்னு சொன்னோன்னு அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, ஐயா அவர் என்ன சொன்னாலும் வரமாட்டார், ஓய்வு நாளில் பள்ளிக்கூடத்திற்கு வரமாட்டார், சனிக்கிழமை வரவதில்லை. அப்பொழுது அது அந்த பள்ளி முழுவதுமாக பேசப்பட்டிருக்கிறது, அந்த முழு பள்ளிகளிலும். ஏனென்றால் ஒரு நாள் தமிழ் ஆசிரியர் ஒரு உரை நிகழ்ச்சி கொண்டு இருக்கிறார் மாணவர்களிடத்தில். அப்போ சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு எவ்வளவு தூரம் கடவுள் மேலே பற்றுடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். நம்முடைய பள்ளியில் பயிலுகின்ற ஒரு மாணவன் இன்றைய நாளில் பள்ளிக்கு வருகை தந்திருக்க மாட்டான். ஏனென்றால் இன்னைக்கு சனிக்கிழமை ஆலயத்துக்கு தான் போவேன் என்று அவன் இங்கு வருவதில்லை. அந்த மாணவன் 10ஆம் வகுப்பில் பயின்று கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி அப்பாவுடைய பெயரை சொல்லியிருக்கிறார். மறுநாளிலே அப்பா அங்கே செல்லும் பொழுது எல்லோரும் அந்த மாணவன் தான் சனிக்கிழமை ஆலயம் போகிறவன் என்று சொல்லி அங்கே அடையாளப்படுத்தப்பட்டான். அங்கு பணிபுரிகிற அந்த ஊழியர்களும் கூட அவர்கள் சொல்லும் பொழுது அதில் உள்ள அந்த பணியாளர் அவர் இடத்துல சொல்லும்போது, கணேசா நீ 80 ரூபாய் பள்ளி கட்டணம் கட்டுவதற்கு கஷ்டப்படுகிறாய், நீ ஒரே ஒரு காரியம் செய், நான் இந்து மதத்தை சார்ந்தவன் தான் என்று மட்டும் நீ எழுதி கொடு, 80 ரூபாய் உடனே
உனக்கான உதவித்தொகையை நான் வாங்கி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி என்னுடைய தகப்பனாரை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நீ இன்னும் கல்வி கட்டணம் கட்டுவதற்கு மிகுந்த சிரமப்படுகிறாய், இது உனக்கு பிரச்சனையே இல்லாமல் உனக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், ஆமாம், எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 30 வெள்ளி காசுக்கு தான் காட்டி கொடுத்தான் யூதாஸுங்கிறவன். என்னை இந்த 80 ரூபாய்க்கு என் ஆண்டவரை நான் தூஷிக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆசிரியர் சொன்னார், அந்த இதில் இருக்கிற கணக்கர், ஐயோ தப்பா பேசாத, நான் இனிமேல் அப்படி பேசவே மாட்டேன், நான் அதை மதிக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டார் என்று சொல்லுவார். அப்படி என்றால் அவர் படிக்கின்ற காலத்திலும் அந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதனால தான் ஹெலனுக்கு அந்த பிஎட் படிப்பு வரும் பொழுதும் என்ன ஒரு காரியம் வந்தாலும் சரி, நீ உறுதியாக நில், ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார் என்று சொன்னாங்க. அதே போல் அவருடைய நாட்கள் படிப்புகளை முடித்து அவர் ஊழியத்திற்கு குடிகாடு பள்ளியிலேயே அவர் வேலை செய்யத்தக்கதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குடிகாடு அப்படின்னா அது எங்கே இருக்குது? தஞ்சாவூருக்கு அருகாமையில் நம்முடைய இடி தாமஸ் ஒரு உண்டு உறைவிட பள்ளி என்று சொல்வார்கள், அதாவது ஹாஸ்டல் ஸ்கூல் அங்கே இருக்கிறது. 55 ஏக்கர் அந்த இடத்துல முதலாவதாக இவரை அங்கே ஃபார்ம் மேனேஜராகத்தான் வைத்திருந்தார்கள். பெரிய அளவில் விவசாயம் செய்தார்கள். விவசாயத்தில் மாணவர்கள் பங்கு பெறுவார்கள், உற்சாகமாக எல்லா வேலைகளையும் கற்றுக்கொள்வார்கள். அதாவது அந்த பள்ளியில பயிலுகின்ற மாணவர்கள் அனைத்து துறையிலும் பயிற்சி பெறணும் அப்படிங்கிறது தான், அதாவது லைஃப் சர்வைவல் அப்படிங்கிறத அது மிக அருமையாக கற்றுக் கொடுத்த பள்ளி. அநேகர் இன்று பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறார்கள் இங்கு படித்து சென்ற மாணவர்கள். அவர் திறமையாக அவர் அங்கே அக்ரி பாடம் மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டிருந்தார்கள், ஃபார்மையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள், ஊழியத்திற்கும் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த காலங்களில் ஊழியத்திற்கு சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவர் அதிகமாக ஊழியத்திற்கு செல்லுவார். ஏனென்றால் ஊழியம் என்று சொன்னால் அவருக்கு இந்த வேலையோ குடும்பமோ முக்கியமில்லை, ஊழியம்தான் பெரிது. எங்களிடத்துல சொல்வார், கடவுளுடைய வேலை தான் நமக்கு மிக மிக முக்கியம் என்று சொல்லுவது மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த நாளிலே ஓய்வு நாள் அந்த நம்ம பைபிளில் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஏன்னா அதுதான் சிருஷ்டிகரை நினைவு கூறக்கூடிய ஒரு நினைவு சின்னம். அதை சிறு வயதிலிருந்து உங்கள் தகப்பனார் படித்துக்கிட்டு இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் அவர்கள் அதை உண்மையாய் அதை அப்படி கேட்டு அதன்படி நடந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சற்று காத்திருங்கள், மீண்டும் சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளின் நிகழ்வு உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் ஜெபத்தோடு என்னோடு கூட பயணிக்கும்படியா உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக அற்புதமான காரியத்தை சொன்னீங்க. தேவன் ஓய்வு நாள், தேவனுடைய நினைவு சின்னம், ஆண்டவருடைய வருகைக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம கை கொள்ள வேண்டும். ஓய்வு நாளை கை கொள்ளுவது ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு பெரிய நம்ம ஆயத்தமாகிறதுல அது ஒரு பெரிய நினைவு சின்னம். அதை உங்களுடைய தகப்பனார் மிக அற்புதமாக என்ன பண்ணியிருக்காங்க, கை கொண்டிருக்கிறாங்க. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிறகு என்ன, உங்கள் வாழ்வில் இன்றும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்னைக்கும் திரும்பி பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டது, எங்கள் அப்பா இப்படி இருந்தாங்க, நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அதுதான் நம்மளுடைய இந்த இது. எங்கள் தாத்தா இப்படி இருந்தாங்க, எனக்கு எது சொல்லி கொடுத்தாங்க, நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறேன், நான் இனிமேல் இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏனென்றால் நீங்கள் கல்வியாளர்கள், நிறைய பேருக்கு கல்வியை சொல்லக்கூடிய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட அந்த மேன்மையான காரியம் தேவன் எப்படி நம்மை வழி நடத்துகிறது என்று தொடர்ந்து சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அப்பாவுடைய அந்த ஊழிய வாழ்க்கைங்கிறது மிக கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு இங்கே ஃபார்மில் அவர் நிற்கணும். இரவில் அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டிற்கு வரும்பொழுது நாங்களெல்லாம் தூங்கியிருப்போம். நாங்கள் முழிச்சே இருக்க மாட்டோம். அவர் எப்போ வர்றாரு, எப்போ காலையில் போகிறாருன்னு அவரை பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த காலையில் அவர் இருக்கும் பொழுது காலையில் ஜெபம், ஆமாம், அது இல்லாமல் அவர் இருக்க மாட்டார். இல்லைன்னா அம்மா தான் பாட்டை ஆரம்பித்து வைப்பாங்க. அப்படி ஊழியத்திற்காக அவர் அங்கங்கே சென்று கொண்டிருப்பார். பொதுவாக தஞ்சை பகுதியில் அப்பாவுடைய ஊழியம் அவர் மிகவும், நாங்கள் சில வேலைகளில் அவரிடத்துல சொல்லுவோம், எப்பா எங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்கள் கூட நீங்கள் உட்கார மாட்டேங்கிறீங்க, நாங்களாகவே போகிறோம், நண்பர்களாக போகிறோம், ஆனால் நீங்கள் எங்களோட நேரம் செலவிடலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துக்குவார். நான் இந்த உலகம்
மிக சீக்கிரத்தில் முடிவடைய போகுது. எங்கள் அப்பா அந்த நாளிலிருந்து ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இடம் பரலோகத்தில் இருக்குது, இங்கே இல்லை. நம்ம இந்த உலகத்துக்கு உரியவங்க இல்லை, நம்ம பரலோகத்துக்கு உரியவங்க. ஆகவே இது நமக்கு சதம் அல்ல அப்படின்னு எப்பொழுதும் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த ஊழியத்தில் வாஞ்ச அவருக்கு அதிகமாக இருந்தது. அன்றைய நாட்களில் இதே போல் நமக்கு பைக்கு வசதிகள் அதிகமாக கிடையாது, பஸ் வசதியும் கிடையாது. சைக்கிளிலேயே செல்லுவார். அவர் ஊழியம் சென்ற காரியங்களெல்லாம் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது மூவர்கோட்டை, திருப்பந்துருத்தி, நடுக்காவேரி, காங்கேயம்பட்டி, தஞ்சை பகுதியில், அந்த மத்திய பகுதியில் அவர்கள் ஊமை ஒருத்தங்க ஒரு குடும்பம் இருப்பார்கள், வாய் பேச முடியாதவர்கள். அவர்களுடைய குடும்பத்துக்கு சென்று கொஞ்சம் தெலுங்கில் அப்படி பேசுவார், ஆக்ஷன்லேயே தான் சேப ஸ்கூல் எடுப்பார், அதெல்லாம் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு இந்த தஞ்சை பகுதியில் ஒரு 5 சபைகள் அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. அவரோடு சேர்ந்த மற்ற ஊழியர்களும் பணியில் இருந்தாங்க. ஆனாலும் அவர் இவ்வளவு வேலை செய்கிற ஒரு காரியத்தை நான் அவரிடத்துல கேட்பேன், இவ்வளோ வேலை செய்கிறீங்க, எவ்வளோ ஊதியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. அவர் சொல்லுவார், எனக்கு 70 ரூபா, இப்போ 80 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லுவார். 80 ரூபாய்க்காக இவ்வளோ வேலையை செய்யணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், நீ இதை சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய அம்மா கமலா ஜெகதீசன் அவர்கள், ஜெகதீசன் அவங்கெல்லாம் வேலையை விட்டுட்டு அவர் ரயில்வே துறையில் இருந்தார். அப்போ வேலையை இந்த சத்தியத்திற்காக, அது இந்த ஓய்வு நாள் அவருக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அதை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காரு. அவருக்கு கிடைக்கிற சம்பளம் வெறும் 70 ரூபாய். ஆனால் அங்கே வாங்கின அவர் சம்பளம் மிக அதிகமான சம்பளம். அவர் மிக அதைரியமாக இருந்தார். ஆனால் அம்மா சொன்ன ஒரு காரியம், நமக்கு இனி என்ன வேண்டும், நமக்கு நம்முடைய மறுமைக்கு, நம்முடைய பரலோக ராஜ்யம் செல்வதற்கு எது வேணும், ஆகவே இது போதும், ஆண்டவர் மற்ற எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார், அவர்கள் குடும்பத்தை வழி நடத்துகிறார், அது ஏன் நமக்கு பத்தாது, ஆகவே நாம் நம்மளுடைய செலவுகளை குறைத்து கொண்டு இந்த சம்பளத்தில் நாம் இருக்கிறது போதும், ஆண்டவர் மிச்சத்தை பார்த்து கொள்வாருங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி அவர் சொல்லுவார். அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக. நீங்கள் சொன்ன ஒரு காரியம், அதாவது கடவுளால் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ கடவுள் அவருக்கு உண்மையாக இருக்கும்போது அவர் ஆசீர்வதிப்பார். அதே உங்கள் அப்பா செஞ்சுருக்கிறாங்க. இப்போ கடவுள் அந்த அவர்களும் அதை நல்ல ஒரு ஃபார்முலா சொன்னாங்களா, நீ நம்ம சம்பளத்தையே பார்க்குறிய, ஆனால் அவங்க ரயில்வே வேலை, ரயில்வே வேலைன்னா அந்த காலத்தில் அது ஒரு முக்கியமான வேலை, மத்திய அரசாங்கத்தினுடைய இது. அந்த வேலையில் தொடர்ந்து இருந்தால் ரிட்டையர்ட் ஆகும்போது அதிகமான ஒரு வசதிகள் உண்டு. அதை விட்டுட்டு அவர்களும் 70 ரூபா தான் வாங்கினாங்க. அப்போ அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரியம். ஆகவே இது நமக்கு போதுமானது. ஆனால் கடவுள் எந்த ஒரு காரியத்தையும் குறைவு வைத்ததில்லை. எங்கள் வீட்டில் நெல் மூட்டைகள் இருக்கும், எப்பொழுதும் அரிசி பஞ்சம் என்று வந்ததில்லை. போதுமான காய்கறிகள் வீட்டு பின்னாடியே போட்டிருப்பாங்க, அது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். எல்லா காரியங்களும் நிறைவாக இருந்தது. குறைவு இல்லாதபடி ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்தார். அந்த சொற்பமான அந்த சம்பளத்திலையும் நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்குன்னு ஓடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை தருவாருங்கிறத அவர் எப்பொழுதும் சொல்லுவார். நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் அதையே செய்தார், அதை நாங்கள் பார்த்தோம், அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மிக ஒரு அற்புதமான காரியம் நீங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்வு இதெல்லாம் இன்று உங்கள் வாழ்க்கைக்கு, அதற்கு பிறகு இந்த நிகழ்வு உங்களை அடுத்த பக்கத்துக்கு எப்படி கொண்டு போச்சு? நல்லது பாஸ்டர். இதில் ஒரு நிகழ்வை, என்னுடைய திருப்புமுனை காரியத்தில் ஒரு நிகழ்வை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஹைஸ்கூல் படிப்பை நான் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாளில், நீங்கள் தஞ்சாவூரில் நான் படித்து கொண்டிருக்கின்ற நாளில் எங்களுக்கு அந்த அருகாமையில் ஒரு சிறிய ஒரு இடம் ஒன்று உண்டு. ஏன்னு சொன்னால் என்னுடைய அப்பா மாறுதல் ஆனதுனால ஒரு வீடு ஒன்று வேண்டும் என்று ஒரு சின்ன இடத்துல அங்கே ஒரு வீடு ஒன்று கட்டியிருந்தார்கள். அதில் ஒரு மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தினுடைய கிளைகள் மிக உயர்ந்து இருந்தது. என்னுடைய தகப்பனார், நான் அப்பொழுது 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன், என் தகப்பனார் சொன்னார் அந்த கிளை நறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. நான் சொன்னேன், நான் ஏறி வெட்டுறேன்ப்பா, அருவாவை கொடுங்க என்று சொல்லிட்டு நான் வேகமாக மரத்தில் ஏறி அந்த கிளையை வெட்டினேன். அதற்கு அருகாமையில் பவர் லைன், பெரிய ஒரு பவர் லைன் ஒன்று, 11,000 வாட்ஸ் பவர் லைன் போகுது. அந்த கிளை அந்த லைனில் விழுந்த மாத்திரத்தில் மரத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்படியே ஒரு ஷாக் அடித்து தூக்கி என்னை வெளியில் வீசிருச்சு. நான் போய் அப்படியே ஒரு வேலியில் விழுந்தேன்.
ஒருவேளை நான் கீழே விழுந்திருந்தேன்னா அது ஒரு செப்டி டேங்க், அது எனக்கு பெரிய ஒரு ஆபத்தாக முடிந்திருக்கும். ஆனால் நான் வேலியில் விழுந்தேன், ஒரு சில முள் குத்துனதோடு அப்படியே நான் அதிலிருந்து தப்பிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த நேரத்தில் அதிலிருந்து நான் வெளியே வந்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். தேவன் எவ்வளவு அற்புதமாக நம்ம உயரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழி நடத்தி வருகிறார். கிறிஸ்துவுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம சின்ன சின்ன காரியமாக நினைப்போம், ஆனால் அந்த காரியத்தில் அந்த தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். சற்று காத்திருங்கள், மீண்டும் ஒரு அற்புதமான சாட்சியை கேட்க போகிறீங்க. மீண்டுமாய் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிகளை நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நிச்சயமாக தேவனுடைய அபரிதமான கருத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னோடு கூட பயணிக்கும்படியா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டீச்சர், உங்கள் வாழ்க்கையில் இன்றும் உங்கள் வாலி வயதிலேயோ சிறிய வயதில் நடந்த ஒரு நிகழ்வு இன்று உங்களுக்கு எப்படி ஒரு ஆச்சரியமாக தோன்றுகிறது? கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சைடும் சரி அப்பா சைடும் சரி ஃப்ரீயாக நாங்கள் என்ன செய்யலாம், சாபத் ஸ்கூல் போகலாம். எங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா நாங்கள் 7th day ஸ்கூலில் தான் படிக்கிறோம். மதுரை நார்த் சர்ச்சில் தான் சர்ச், எங்களுடைய சர்ச். அது நார்த் ஸ்கூலில் தான் நாங்கள் படிக்கிறோம். அதனால் அண்ணன் நான் அங்கே போய் படிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு தடங்களுமே கிடையாது. நல்ல சுதந்திரமாக இருக்கு. அம்மா CSI, அப்பா அட்வென்டிஸ்ட். ஆனால் அம்மா வந்து அதுக்கு எந்த தடங்களும் சொல்லலை. சின்ன பிள்ளையிலேருந்தே எங்களை அப்படியே அனுப்பிட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி அம்மாவுடைய தம்பி 2 பேரும் அப்படி மேரேஜ் பண்ணி கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த ஸ்கூல்ல ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு உங்க குடும்பத்துக்குள்ளே அங்கே இது இருக்கு. அப்படிங்கனால அத்தையும் மாமாவும் அந்த ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறாங்க. அதனால நான் அங்கேயே படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு இது. அப்போ நான் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறோன்னா, நான் கொஞ்சத்தில் உண்மையாக அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் அப்படிங்கிற அந்த வசனத்தின்படி நான் அந்த சாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கீப்பப் பண்ண ஆரம்பித்தேன். சாபத் ஆஃப்டர்நூனில் நான் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் போய் கதை சொல்லி கொடுப்பேன், பாடல்கள்லாம் சொல்லி கொடுப்பேன். அப்படி சொல்லி கொடுக்கும்போது நான் ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாக நான் வந்து வேரூண்டி வந்தேன். அப்போது ஒரு தடவை நாங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் அப்போ வந்து ஒரு மிஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறீங்க, எப்போயும் நீங்கள் வெளியே போனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏன் போக மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அது எங்கள் 4 பேர்த்துக்குமே, அம்மா அப்பா எனக்கு எங்கள் அண்ணனுக்கு இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் வரோம், நம்ம எப்பயும் ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அன்னைக்கு அந்த சொன்ன அந்த காரியம் ஒரு திருப்பு முனை நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு நேரம் நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அப்பா அம்மா நான் அண்ணெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியில் போவோம். அதே போல் திருப்பி வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாள் வரைக்கும் நான் என்ன செய்வேன்னா, பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஆமென் அப்படிங்கிற வார்த்தையை எப்போ நான் வெளியில் போனாலும் சரி, எப்போ திரும்பி வந்தாலும் நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன். அது என் பிள்ளைகளுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அதை நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன், சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் யாரெல்லாம் மீட் பண்ணுறேனோ அவங்களுக்கு வந்து நான் அதிகமாக ஆண்டவர்கிட்ட அந்த சொல்ல முடியாத நேரத்தில் கூட இந்த வார்த்தையை நான் சொல்வேன். முதலாவது தேவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரைஸ் பண்ணுங்க, அடுத்து தேங்க் பண்ணுங்க. இந்த 2 வார்த்தை இருந்தாலே போதும், ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக சொல்லுவேன் நான். அதனால் எப்போ இன்றைக்கும் எங்கள் பிள்ளைங்க எங்கே போனாலும் சரி, போனாலும் வந்தாலும் ப்ரைஸ் த லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஆமென் அப்படிங்கிற வார்த்தையை என் குழந்தைகளுக்கு நான் அருமையாக சொல்லி கொடுத்துருக்குறேங்க. இதே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்படியாக என்னுடைய கிளாஸில் வந்து நான் இன்னும் 2 கேர்ள்ஸ், இவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு யாரும் எனக்கு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாரும் என்னை பார்த்தா பயப்படுவாங்க. என்னன்னா, ஷீ இஸ் வெரி பயஸ், இவகிட்ட எல்லாமே தப்பாலாம் பேசக்கூடாது, அவள் எதுனாலும் ஜீசஸை பற்றி பேசுவா, எதுனாலும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவா, எதுனாலும் ஆண்டவர் குத்தி அவள் பேசுவா. அதனால இவளை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்ற காரியங்கள் எல்லாம் இவளை வந்து ஈடுபடுத்தக்கூடாதுன்னு என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க. நான் அதுக்காக கவலைப்பட்டது இல்லை. நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன், உண்மைக்காக நான் நிற்கிறேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால பொய் சொல்றதில்ல, திருடுறதில்லை, வேற ஒரு தவறான வார்த்தைகள் பேசுறது இல்லைங்கிறனால யாருமே என்னை பக்கத்திலே விட மாட்டாங்க. நான் அதற்காக கவலைப்பட்டதும் இல்லை. எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுல தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்படியே எங்களுடைய காலங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த கொரோனா நேரத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறா, அப்போ நாங்கள் ராணிப்பேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் ஆண்டவரை பற்றியே எல்லாரிடம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழக்கம்
கண்டிப்பா. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதும் எல்லா இடத்துலையும் ஒரு டெஸ்ட் மணியாகவே இருக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு கிருபை செஞ்சுருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எங்கே இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ, நீங்கள் வேலை செய்யலாம், ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யலாம், ஒரு மருத்துவத்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஒரு சாட்சி நிருபமாக இருக்கணும். இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க, ஆண்டவர் இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன துன்பம் இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஒரு ஏசப்பா இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அங்கே ஜெபம் பண்ணும்போது நீங்களும் கடவுள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் கேளுங்க, உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் கேளுங்க. ஏசப்பா, என் பிரச்சனை இந்த பிரச்சனை. நீங்கள் சும்மா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? சகோதரி ஜான் பாபு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அன்பு நிறைந்த பிதாவை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஏறெடுக்கப்பட்ட இந்த சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவர் அற்புதமாய் கரம் பிடித்து நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக சோஸ்தரிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளைகள், உம்மை உறுதியாய் விசுவாசத்தில் பற்றி கொண்ட பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒருவேளை அப்பத்திற்காக அலைந்து திரிகிறதை பார்த்ததில்லை என்று பக்தன் சொல்லுகிறார். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீங்க, நீங்கள் வழி நடத்துகிறீங்க. மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் அரவணைத்து உம்முடைய சிலுவையின் நிழலில் நீங்கள் பாதுகாத்து கொள்கிற தயவுக்காக நன்றி. இந்த சாட்சிகள் மற்றவர்களுக்கு இன்னும் சாட்சியாக ஆண்டவரே இருப்பதற்கு ஆவியானவர் தாமே இடைபட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சார், டீச்சர், இந்த நாளில் நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை எடுத்து சொன்ன அற்புதமான சாட்சிக்காக நன்றி. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களை அற்புதமாக நடத்தினது போல் இன்னும் நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல பலனை கொடுத்து உங்களோடு கூட இருப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை உங்கள் நண்பர்களோடு உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி கேட்டேன், கடவுள் நம்மளும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது, அந்த தேவன் நமக்கும் அப்படி செய்வார் அப்படின்னு நீங்கள் அந்த விசுவாசத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அந்த விசுவாசம் உங்களில் வளர்றதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹோப் சேனல் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஃபோன் நம்பரில் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்னுமாக உங்களுக்கான புத்தகங்கள் வேண்டுமென்றால், உங்களுக்கு ஆலோசனைகள் வேண்டுமென்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. ஹோப் சேனல் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போறார். அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? ஆமென், ஆமென்.